இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, வியாதி இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வேதனை இருக்கிறது. யாருமே இந்த பூமியில சுதந்திரவாதி இல்லை, எல்லாருமே அவன் வேதனையோடு தான் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே வேதனையோடு இருந்த எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்திலே நாட்டியமெடுத்த நாட்களாய் காணப்பட்டது. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், சனிக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணுவோம், நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தில் போவோம். எம்எஸ் நகர் ஒன்று இருக்கிறது சேத்பட்டில். அந்த இடத்துல நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுவேன், தண்ணி அடிக்க ஆரம்பிப்போம். சாயந்தரம் முடிச்சோம்னா மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் இடைவிடாமல் இருக்கும். அப்போ அந்த விதமான தீமையான பழக்கத்திலிருந்து அடிமையாக்கப்பட்டவனை என்னை விடுதலை கொடுப்பதற்கு யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவர் என்று சொன்னார். அந்த விடுதலை தான் எனக்கு அன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுக்காவிட்டால் இந்த நாளிலே மண்ணினாலே எடுக்கப்பட்டு நான் மண்ணுக்கே போயிருப்பேன். ஆனால் அந்த ஆவி ஆத்மா தேவனிடத்தில் போய் சேர்ந்து இருக்காது, பாதாளத்தில் தான் போய் சேர்ந்து இருக்கும். புதியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே இல்லை. என் தாய் தந்தைகள்லாம் சொன்னாங்க, என் தாய் எங்க அக்கா எல்லாம் சொன்னாங்க, அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுறா அப்படின்னு. இது இல்லாம கூட கஞ்சாவும் அப்படியே போட்டு இது பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதுல என்ன பண்ண, நல்லா பாலை ஊற்றி அதுல ஊற வச்சு அதையெல்லாம் குடிச்சுவேன் நானு. ஆனாலும் என்னை திருத்துவதற்கு யாருமே இல்லை. என் தாய் தகப்பன் எல்லாருமே சொன்னாங்க. எங்க அப்பா கூட அடிச்சாரு, என்ன அடிச்சும் கூட எங்க அப்பாவை திட்டிட்டு ஓடிட்டார். காரணம், இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவன் நான் தான். என்னுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற பேசு பார்க்கிறதுக்கு ஒரு தோற்றமா இருக்கும். ஆனால் இந்த தோற்றத்தை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்திலே நான் அந்த பாதையில போகும்போது என்னுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா எலும்பு கூட என்னையும் பார்த்தா ஒன்னா இருக்கும். அதுபோல வாழ்ந்த என்னை ஆண்டவர் அப்படிப்பட்ட வேதனையிலே வாழ்ந்த என்னை விடுதலை ஆக்கிறவர் ஆண்டவராக இயேசு. அந்த தேவன் உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? தீரா வியாதி, இந்த தீரா பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆப்பதற்கு உங்களால முடியாது, தேவனால முடியும். தேவனை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.